முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலில் நாம் தேட வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நான் எப்பொழுது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஆண்டவர் முன்னிருந்து நடத்துகிறோமோ, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக்கி கொடுப்பார். அப்பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வேதத்தில் பதிவு விடப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை வருவதற்கு முன்பாக அநேகர் இந்த வார்த்தையோட தன்மை என்ன என்று புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் எந்த காரியத்தை செய்ய போனாலும் அதுக்கு முன்பாக நீங்கள் தேவன் அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவீங்கன்னா, அந்த எந்த காரியத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானா அதை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமானா அவர் தடை பண்ணி வைப்பார். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானா அதை அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லைன்னா அவரே தடை பண்ணுவார். அப்படி அவர் தடை பண்ணும் பொழுது நீங்கள் மீறி அதே காரியத்தை செய்வீங்கன்னா உங்களுக்கு தோல்வி கிடைக்கும். அவரை நீங்கள் முன்னிருந்து நடத்துவீங்கன்னா அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தாவீதோட வாழ்க்கையில் பாருங்களேன், எப்பொழுதும் ஆண்டவர் விசாரிப்பார். ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது நான் போனால் ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்பார். அப்போது ஆண்டவர் சொல்வார், நீ போ, ஜெயம் கிடைக்கணுவார். நாம் எப்பொழுது ஆண்டவர் நம்ம முன்னிருந்து நடத்தணும்னு நினைக்கிறோமோ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதான் இந்த வார்த்தை அழகாக சொல்லுது, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழியில் நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.